அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு தற்போது வெற்றி கிடைத்திருக்கு. உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னதான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே தமிழ்நாட்டில் சீமான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருட்களை மாணவர்கள் அணுக முடியாதபடி மாற்றணும் அப்படின்னும், என்னதான் இந்த கூல் லிப் ஹெராயின் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம தடை பண்ணி வச்சிருந்தாலும் இன்னமும் அது ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பொட்டி கடையிலே கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாடு அரசுடைய நிலைமையாக இருக்குது அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்காரு. குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள் மாணவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய பள்ளிக்கு பக்கத்துலேயோ கல்லூரிக்கு பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய சாதாரண பொட்டி கடையிலேயே ஒரு கோட் வேர்ட் சொன்னாலே கூல் லிப்பையோ அல்லது ஹெராயினையோ பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால வாங்க முடியுது. தெரியாத நபர்கள் வந்து கேட்கும்போதோ அல்லது பெரியவங்க வந்து கேட்கும்போதோ அந்த விஷயத்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போனாலே அந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்கள் பல பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. குறிப்பாக இந்த கூலிப் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து சத்தமே இல்லாமல் அதை வாயில வச்சுட்டு கம்முன்னு உட்கார முடியுது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் இதை பேன் பண்ணிட்டுமே இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு கையை விரிக்கும் போது தான் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கவே முடியாதபடி மாற்றிட்டா என்ன அப்படின்னும், நாடு முழுவதுமே இந்த கூலிப்பை தடை பண்ணிட்டா என்ன அப்படின்ற ஒரு ஆலோசனை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் சீமான் வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சீமானுடைய தலையீடு ஒரு போராட்டத்தில் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அரசாங்கத்தையோ அல்லது உச்சநீதிமன்றத்தையோ அணுக முடியும் அப்படின்ற காரணத்தினால தான் மக்கள் ஒவ்வொருத்தருமே சீமான போராட்டத்துக்கு வர வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வகையில சீமானவர்கள் ரொம்ப நாளாகவே வச்சுட்டு இருக்க ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்காங்க அப்படின்றது சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுது. ஏற்கனவே இதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் மீண்டும் கல்லு விற்பனைக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆலோசனையை உச்சநீதிமன்றம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கல்லு மேல இருக்கக்கூடிய தடையை ஏன் நீக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து சீமானுக்கு சாதகமான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராமலே நாம் தமிழர் கட்சி பல விஷயங்களை மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.